வசனமா வைத்து நாம் இந்த 18ஆம் சங்கீதமே ஒரு தலைவன் எப்படி உருவானான், ஒரு தலைவனின் வெற்றி என்று அதுக்கு தலைப்பு கொடுக்கலாம். அந்த அடிப்படையில தான் நாம் கற்று வருகிறோம். அதுல 17வது வசனத்துல பலத்த சத்துரு பகைக்கிறவர்கள், 39ஆம் வசனத்துல யுத்தம், தலைப்புல எல்லா சத்துருக்கள், சவுல், இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. சண்டைகளுக்கு தப்புவித்து ஜாதிகளுக்கு தலைவனாக்குகிறேன். ஆண்டவர் ஒருவனை தலைவனாக்குகிறதற்கு முன்னால அவனை சண்டைகளுக்கு தப்புவிக்கிறார். சண்டை அப்படின்றது யுத்தத்தையும் சண்டைன்னு சொல்றாங்க. ஆனா சண்டைன்றது அது வேற. வேதத்துல நாவின் சண்டைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. யுத்தம், போர், ஆவிக்குரிய போராட்டம், அது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த சண்டை அப்படின்னு ஒண்ணு வருது பாருங்க, இது கொஞ்சம் ஒரு லோ லெவல்ல வரக்கூடியது. யுத்தம்ன்றது ஆயுதங்களை ஏந்தி வரக்கூடியது, ஆவிக்குரிய போராட்டம்ன்றது ஆவிக்குரிய மண்டலத்துல வரக்கூடியது. சண்டைய மனிதனோடு உள்ள ஒரு கீழ்நிலை போராட்டம் என்று சொல்லலாம். சண்டைனாலே பலருக்கு அலர்ஜி. சண்டைனாலே ஒதுங்கி போயிடுவாங்க. கேட்ட சொல்லுவாங்க, நான் ஜென்டில்மேன், நான் சண்டைனாலே நான் ஒதுங்கி போயிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அத பார்க்க கூட மாட்டேன். சண்டைனா அந்த தெருவில் சண்டை நடக்கணும், அந்த தெருவில் போயிடுவேன். சண்டைக்கு போடக்கூடிய ஆட்கள் கிட்ட நான் சேரவே மாட்டேன். அவங்கள பார்த்து பிரைஸ் லார்ட் கூட சொல்ல மாட்டேன். அவங்க கிட்ட பேச கூட மாட்டேன். அப்படிலாம் இருக்காங்க நிறைய பேர். சண்டை போடுற ஆளு அல்லது ஒரு வார்த்தை கோபத்துல பேசிடுறாங்க அப்படின்னாலே அவ்வளவுதான், அவங்க கிட்ட பேச மாட்டாங்க. ரொம்ப தேவைப்பட்டா ஒரு 4 வார்த்தை, ரொம்ப நெருக்கமான உறவு அவசியம்னா தேவைக்கு மட்டும் பேசுவாங்க. அதுக்கு மேல எதுவும் பேச மாட்டாங்க. அப்படி ஒதுங்கி போயிடுவாங்க. அப்படிப்பட்ட, அதாவது இங்க போனா சண்டை வரும். நாங்க முதல்ல மயிலாப்பூர்ல இருந்து, சென்னையில மயிலாப்பூர்ல இருந்து தாம்பரத்துக்கு குடி போன போது 1984ஆம் வருஷம் நாங்க குடி போன போது அங்க அந்த தெருவில் அப்போது வீட்டுக்கு வீடு தண்ணீர் இணைப்பு கிடையாது. எங்க வீட்டு முன்னாலேயே ஒரு முனிசிபாலிட்டி குழாய், அதுலதான் குடி தண்ணி பிடிக்கணும். அந்த காலத்துல கிணத்து தண்ணி தான். 1984 தாம்பரத்துல கிணறு இருந்துச்சு. மற்றதுக்கு கிணத்து தண்ணி, குடிக்கிறதுக்கு முன்னால பிடிக்கணும். நாங்க புதுசா வீடு கட்டி போயிருக்கிறோம். ஒரு 2 வீட்டுக்காரங்க ஒரே சண்டை. அந்த தண்ணி பிடிக்கிறதுல அவங்க புதுசா வந்தவங்க, வெளியூருக்காரங்க அப்படின்னு சொல்லி பின்னாட்கள் அவங்க ரட்சிக்கப்பட்டாங்க. 2 குடும்பமும் எங்க கிறிஸ்தவங்க கிடையாது, எங்க மூலமா ரட்சிக்கப்பட்டாங்க. அதுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். ஆனா வந்த புதுசுல ஒரே சண்டை. அது நான் பார்த்தது இல்லை. அது ரொம்ப எனக்கு சொல்லப்பட்டது, துக்கத்தோடு சொல்லப்பட்டது. அதனால நாங்க எங்க வீட்டுல என்ன பண்ணிட்டாங்கன்னா, பின்பக்கம் ஒரு வழி உண்டு, 2 வழி. இந்த பக்கம் தெருவில் ஒரு வழி உண்டு, முன்பக்க வழிதான். இந்த வழியில தான் இந்த தண்ணீர் குழாய் இருக்குது. அங்க தான் சண்டை. அவங்க தண்ணி பிடிக்க விடல. அவங்களுக்குள்ளேயும் சண்டை வரும். புதுசா வந்ததுனால அவங்க விடல சரியா. அதனால இந்த முன்பக்க கதவையே நாங்க பெரும்பாலும் பயன்படுத்த மாட்டோம். பின்பக்கம் ஒரு வழி இருக்கு. அந்த வழியில அந்த வழிக்கு நேர ஒரு திருநெல்வேலிக்காரங்க வீடு. அவங்க வீட்டுக்குள்ள அவங்க அந்த காலத்திலேயே வந்துட்டதுனால ஒரு தண்ணீர் இணைப்பு இருந்துச்சு. அங்கதான் போய் தண்ணீர் எடுப்போம், அவசரத்துக்கு எடுப்போம். அந்த வழியா தான் வருவோம். இந்த வழிய பயன்படுத்துறதே கிடையாது. யாராவது புதுசா வர்றவங்க தான் அந்த வழியா வருவாங்க. அதுதான் மெயின் கதவு. இப்ப நம்ம என்ன நினைக்கிறோம், சரி
வேண்டாம், இந்த சண்டை போடுறவங்களே வேண்டாம். உண்மைதான், நம்ம முடிஞ்ச வரைக்கும் சண்டைகளுக்கு நம்ம விலகி போகும்போது சண்டை போடுகிறவர்களுக்கும் விலகி போய் விடுகிறோம். அதுலதான் பிரச்சனை இருக்கு. இப்போ சண்டைகளுக்கு நம்ம விலகி போகணும், நம்ம பதில் பேசாம இருக்கலாம், விட்டு கொடுக்கலாம், அப்படி விலகி போகலாம். ஆனா சண்டை போடுறவங்க லிஸ்ட் எடுத்தா அவங்க நிச்சயமா ஒரு பெரிய பெர்சன்டேஜ் வருவாங்க. ஆட்சி அமைக்கிற அளவுக்கு அவங்க பெர்சன்டேஜ் இருக்கும். ஒரு 50% இருக்கும் அப்படின்னு என்னுடைய ஒரு கணிப்பு. அதிகமாவும் இருக்கலாம். அதாவது ஏதோ ஒரு விதத்துல சண்டை போடுறவங்க. சிலர் தண்ணீருக்கு சண்டை போட, குழாயடி சண்டைன்னு அதைதான் சொல்றாங்க. சிலர் தண்ணிக்கு சண்டை போட மாட்டாங்க, ஆனா வேற எதுக்காவது சண்டை போடுவாங்க. அது குடும்பத்துக்கு உள்ளே உண்டு, குடும்பத்துக்கு வெளியிலே உண்டு, சபையில உண்டு, வேலை செய்யற இடத்துல உண்டு. ஒரு டிராபிக்ல அவ்வளவு சண்டை வந்துடுது. டிராபிக்ல 2 வாகனத்துக்காரங்க போடுற சண்டை இருக்கு பாருங்க, ரொம்ப பயங்கரமா இருக்கும். டிராபிக்கே ஜாம் ஆயிரும். என்னன்னு பார்த்தா 2 பேர் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க ஒரு சின்ன விஷயத்துக்காக. பார்க்கிங்ல சண்டை வரும். நான் விமானத்துல ஒரு முறை விமானம் போறதுக்காக விமான நிலையத்துக்கு போன போது அந்த செக்யூரிட்டி செக், அது நம்மையே அவங்க பரிசோதனை பண்ணுவாங்க. நம்ம கவுண்ட் போற கைப்பையையும் பரிசோதனை பண்ணுவாங்க. அந்த கைப்பைய அந்த எக்ஸ்ரே மிஷின்ல வைக்கணும். அது வரிசையில நின்று வைக்கிறோம். அப்படி வைக்கும் போது 2 பேருக்கு சண்டை. 2 பேருமே ஒரு 50 வயசு, 60, 55 வயசுக்கு மேற்பட்டவங்க. 2 பேருமே பாக்குறதுக்கு ரொம்ப ராயல் லுக்கா இருக்காங்க. இங்கிலீஷ் அப்படி பேசுறாங்க 2 பேரும். 2 பேருடைய உடை, 2 பேருடைய இங்கிலீஷ் தோற்றத்தை பார்த்தா ரொம்ப ராயலா இருக்கு. அவங்க போட்டாங்க பாருங்க, யார் முதல்ல அந்த பைய அதுல வைக்கிறது அந்த எக்ஸ்ரே மிஷின்ல அப்படின்னு 2 பேர் அடிப்படிதான் போடல, கொஞ்சம் விட்டு அடிப்படி போட்டிருப்பாங்க, ஒருத்தர் அடிச்சிருப்பாங்க. அதுக்குள்ள அங்க இருக்கிற பாதுகாப்பு அந்த அலுவலகர்கள், செக்யூரிட்டிஸ் எல்லாம் வந்து பிடிச்சுக்கிட்டாங்க. உண்மையில எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா அவங்கள பார்த்தாலே ஜென்டில்மேன் வாங்களே, முகத்துல 2 பேர் முகத்துல எழுதி ஒட்டி இருக்கு. நான் ரொம்ப டீசென்ட்னு வாங்கல, அவங்க 2 பேர் முகத்துல எழுதி ஒட்டி இருக்கு. அப்படி இருக்காங்க அவங்க எல்லாம் 2 பேரும். அவங்க 2 பேரும் போட்ட சண்டை இருக்கு. எனக்கு நான் ரொம்ப ஐ வாஸ் வண்டரிங் லைக் எனிதிங். நான் அது ஆச்சரியம் பட்டேன். இப்படி ஒரு நிமிஷம் தான் அந்த பைய, அது விமான நிலையத்திற்கு பயன்படுத்தினவங்களுக்கு தெரியும், அது ஒரு நிமிஷம் கூட கிடையாது. அது பைய வச்சு அந்த பெல்ட் நகர்ந்துடும், அப்படி போயிட போகுது. அதுக்கு யார் வைக்கிறதுன்னு சண்டை. இவங்க சண்டை போட்டு அது 10 நிமிஷத்துக்கு மேல அந்த கியூ நின்று போச்சு. ஆக எதுக்குனாலும் மனிதன் சொன்னாலே சண்டை வந்துடுது. அது சின்ன விஷயமா இருக்கலாம், பெரிய விஷயமா இருக்கலாம், எல்லா இடங்களிலும் சண்டை வந்துடுது. அந்த சண்டைய வழக்கு என்பது அது வேறு, அதுக்கு ஒரு வேறு ஒரு தளம் இருக்கிறது. போர் என்பது அது வேறு ஒரு தளம் இருக்கிறது. ஆனா இந்த மாதிரி நான் அதை வாய் சண்டைன்னே சொல்றேன். வாய் சண்டை அல்லது கை சண்டை, ஒருத்தர் அடிச்சு கட்டி புரண்டு உருள்றது, அடிக்க கை வாங்குறது, இந்த மாதிரி சண்டை. இந்த மாதிரி சண்டை அப்படின்னாலே நிறைய பேருக்கு அப்படிப்பட்டவர்களையே நம்ம ஒதுக்கி விடுகிறோம். அங்கதான் அந்த பிரச்சனை வந்தது. இப்ப அப்படிப்பட்டவர்களை நம்ம சண்டை போடுறவங்களை அல்லது சண்டை போடக்கூடியவர்களை ஏதோ ஒரு நேரத்துல ஏதோ ஒரு விதத்துல சிலர் சண்டை போடுறதுக்கு ரெடியாவே இருப்பாங்க. எப்பயாவது வாய்ப்பு கிடைக்காதா? வேதத்துல அவங்கள வாத பிரியர்கள்னு வேதம் அவங்கள சொல்லுது. சண்டைக்காரர்னு கூட சில இடங்கள்ல சண்டைக்காரி, அது 2 பேருக்கும் பொருந்தும். சண்டைக்காரர்னு வேதத்துல இருக்கு, சண்டைக்காரின்னு வேதத்துல இருக்கு. அப்படிப்பட்டவங்களை விட்டு நம்ம ஒதுங்கிடுறோம் நினைக்கிறது ரொம்ப புத்திசாலிகள் அப்படி நினைப்பாங்க. ஆனா வேதம் அப்படி சொல்லல. வேதம் என்ன சொல்லுதுன்னா, சண்டைகளுக்கு நம்மை தப்பு வைக்கிறார். தப்பு வைக்கிறது அப்படின்னா தவிர்ப்பது என்பது வேறு. சண்டையே வராதபடி நம்மை காத்துக் கொள்கிறார். வாழ்க்கையில சண்டையே வராது அப்படி இல்லை.
தப்புவிக்கப்படுதல்னா என்ன? வந்த பிறகு விடுதலை பெற்றுக் கொள்ளுதல். சண்டை வரும், ஆனா கர்த்தர் நம்ம அதிலிருந்து நம்மை விடுவிப்பார். அதுதான் அதனுடைய சரியான ஒரு பொருள். ஒரு தலைமை பண்பு. இப்ப நான் இந்த முதல் கேட்டகரியா தான் இருந்தேன். சண்டைனாலே அந்த பக்கம் போக மாட்டேன். யாராவது சண்டை போடுறாங்க, வாக்குவாதம் பண்றாங்க அப்படின்னாலே அவங்க கிட்ட கூடிய வரைக்கும் நான் வச்சுக்க மாட்டேன். அவங்கள விட்டு விலகிடுவேன். அதுதான் என்னுடைய சுபாவம். அது குடும்பத்துல இருந்தாலும் சரி, அது குடும்பத்துக்கு வெளியில இருந்தாலும் சரி. சின்ன வயசுல நானும் அடிப்படி சண்டைலாம் போட்டிருக்கேன். பள்ளிக்கூட மாணவனா இருந்த போது அடிப்படி சண்டைலாம் போட்டிருக்கேன். வாய் சண்டை ரொம்ப போட்டதில்லை, ஆனா அடிப்படி சண்டை போட்டிருக்கேன். அப்போ பள்ளிக்கூட மாணவரா இருந்து யார் அடிக்கிறாங்களோ, ஒருத்தர் அடிச்சு யார் ஜெயிக்கிறாங்களோ அவன் தான் பெரிய ஹீரோ. அப்போ ஒரு 12 வயசுல நான் ரட்சிக்கப்பட்டேன். 12 வயசுக்கு முன்னால அப்போ சண்டை போட்டிருக்கேன். அது சின்ன வயசு. ஆனா அதுக்கப்புறம் சண்டை, வாய் சண்டை அப்படின்னாலே, வாக்குவாதம்னாலே அதை விட்டு விலகிறது. அதை விட்டு விலகிறது நல்லது, அது சரி. அப்படிப்பட்டவங்களை விட்டே விலகிட்டு இருந்தேன். அது சரி அல்ல என்று பிறகு பைபிள் படிச்சு பின்னால தலைமை பண்பை பற்றி அறிந்த பிறகு கற்றுக்கொண்டேன். சண்டையை விட்டு நாம் விலக வேண்டும். சண்டைக்காரர்களை விட்டு நாம் விலகக்கூடாது. ஏன்னா நாம் விலகுவது என்று சொல்வது அவங்களை முழுசும் ஒதுக்கி விடுவது. அதுக்காக அவங்களோடு ரொம்ப நெருங்கிய உறவாடி அவங்க சண்டைகளெல்லாம் நாமளும் பங்கு பெறணும், நம்ம பாதிக்கப்படணும்னு சொல்லல. அவங்களுக்கு எந்த விதத்திலையும் அவங்களுக்கு ஜெபம் பண்றது இல்லை. சண்டைக்காரங்களுக்காக ஜெபம் பண்றதை நிறுத்திடுறது, சண்டைக்காரங்களுக்காக உதவி செய்யறதை நிறுத்திடுறது, அவங்களுக்கு ஒரு உற்சாகம் கொடுப்பதோ ஒரு அறிவுரை சொல்வதோ எல்லாத்தையும் நிறுத்திடுறது. எப்பா அந்த அம்மா வாயை திறந்தாலே எப்பா என்னென்னமோ பேசும்பா, வேண்டாம்பா, வம்பு வேண்டாம், வச்சுக்க வேண்டாம் அந்த அம்மாட்ட, அப்படி ஒதுங்கிறது. ஆனா ஒரு தலைமை பண்பு என்பது சண்டைக்காரர்களையும் அவர்களுக்கும் அது உதவி செய்யக்கூடிய ஒரு பண்பு தான் தலைமை பண்பு. அதனால வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு, நாம ஆனா சண்டை போடக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். ஏன்னா 1 தீமோத்தேயுல நம்ம படிக்கிறோம், 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல கண்காணி சண்டை பண்ணாதவனா இருக்க வேண்டும் என்று நம்ம படிக்கிறோம். கண்காணி என்பது தலைவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தையாக அது இருக்கிறது. அந்த ஒரு கண்காணிக்கு இங்க இருந்துதான் அந்த பிஷப்ன்ற வார்த்தை எடுக்கப்பட்டிருக்கு. பிஷப், சூப்பரண்டன், ஓவர்சீர், அந்த தலைமை ஊழியக்காரர், பேராயர் எல்லாம் இந்த கண்காணின்ற வார்த்தை இந்த கிரேக்க வார்த்தையினுடைய இருந்துதான் வருகிறது. 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், 3ஆம் வசனம். அவன் மதுபான பிரியனும் அடிக்கிறவனும் இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவனுமாய் இராமல் பொறுமையுள்ளவனும் சண்டை பண்ணாதவனும். ஒரு கண்காணி அல்லது ஒரு தலைவன், ஒரு தலைவி சண்டை பண்ணாதவர்களா இருக்கணும். சிலர் சொல்றாங்க, ஐயா நாங்க சண்டை போடுறது இல்லை, ஆனா சண்டை எங்களை தேடி வருது, நாங்க என்ன செய்ய? அதாவது தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கு, வந்த வம்பு சண்டைக்கு போக மாட்டோம், வந்த சண்டைய விட மாட்டோம். அதுக்காக நம்ம ஒருத்தவங்க நம்மள வாயில மோசமா பேசுறாங்க, அமைதியா இருந்தா நம்ம என்னமோ தப்பு பண்ணிட்ட மாதிரி அல்லது நம்ம என்னமோ பயந்துட்ட மாதிரி. அதுல என்ன பிரச்சனைனா, நம்மகிட்ட ஒருத்தர் சண்டை போடும்போது நம்ம அமைதியா இருந்தா நம்ம தப்பு பண்ண மாதிரி ஆயிடுது, அப்படி ஒரு தோற்றம் வந்துடும். அல்லது நம்ம பயந்துட்ட மாதிரி ஒரு தோற்றம் வந்துடும். 2 தோற்றம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. 3ஆவது, அப்ப நம்ம கிட்ட சண்டை போடுற ஆளு நம்மளை விட பெரிய ஆளுன்ற மாதிரி ஒரு தோற்றம் வந்துடுது. இந்த மாதிரி பல தோற்றங்கள் வரும். அதுக்காகவே சிலர் என்ன பண்றாங்க, திருப்பி பேசிடுறாங்க.
வேதத்திலே போட்டிருக்கு, மூடனுக்கு அவனுடைய மதியினத்தின்படி உத்தரவு கொடு அப்படின்னு வேதத்திலே போட்டிருக்கு. அதுக்குள்ள நான் போக விரும்பல. ஆனா வாக்குவாதம் அப்படி கூட எடுத்துக்கலாம், வாய் சண்டை அப்படி கூட எடுத்துக்கலாம். சண்டைன்றத வாக்குவாதம், வாய் சண்டை என்று எடுத்துக்கொள்ளலாம். அது எல்லா இடங்களிலும் அது இருக்கிறது, எல்லா மட்டங்களிலும் அது இருக்கிறது. படிச்சவன் சண்டை போட மாட்டான்னு நம்ம நினைக்கவே கூடாது. நான் அப்படி நினைச்சிட்டு இருந்தேன், ரொம்ப படிச்சவன் சண்டை போட மாட்டான். படிப்புக்கும் சண்டைக்கு சம்பந்தமே இல்லை. பெண்கள் தான் சண்டை போடுவாங்கன்னு ஒரு கருத்து, அதிகம் சண்டை போடுவான்னு கருத்து, அதுக்கு சரியவே சரியாது. படுமோசமா சண்டை போடுற ஆண்களை நான் பார்த்திருக்கேன். படுமோசமா பேசுகிற, வாக்குவாதம் பண்ணுகிற ஆண்களை நான் பார்த்திருக்கேன். ஒரு தலைமை பண்பு என்பது சண்டைகளை அது கடந்து வரும், சண்டைகளை தவிர்த்து விடாது. ஒரு தலைமை சண்டை போடாது, யாரும் சண்டை போடாத பதிலுக்கு சண்டை போடாது. ஒரு தலைமை சண்டையை பார்த்து அது விலகி போகாது, அதை சந்திக்கும். தலைமை பண்பு என்பது சண்டையை சந்திப்பது, அந்த சூழ்நிலையை சந்திப்பது. சண்டை போடுறவங்க போன் பண்ணா போனை எடுக்காம இருக்கலாம், அது ஒண்ணு இருக்கு. எப்பா அவங்க போன் பண்ணாலும் ஏதாவது ஒரு சர்ச்சை, எதையாவது ஒண்ணு பேசுவாங்க அப்படின்னு அந்த போனை எடுக்காம இருக்கலாம். சரி, என்னன்னு தான் பார்க்கலாமே. நான் அப்படிதான் இருந்தேன் முன்னாள்லாம். அது என்னன்னு தான் பார்க்கலாம். அவங்க என்ன ஒரு நல்ல செய்தி சொல்லலாம் இல்லையா? எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தார், நீ என்னன்னு அதை எடுத்து பேசு. பின்னால அதை பத்தி நம்ம பேச போறோம், எப்படி உங்களை டீல் பண்றதுன்னு. ஒரு தலைமை பண்பு என்பது சண்டைக்காரர்களையும் சந்தித்து அவர்களையும் கையாள்வது, வெற்றிகரமாக கையாள்வது. அதுதான் தலைமை பண்பினுடைய ஒரு பகுதியாக இருக்கிறது. அது கஷ்டம்தான். ஏன்னா சண்டை போடுறவங்களோட அவங்கள நம்ம டீல் பண்ண நம்மளே அந்த லிஸ்ட்ல சேர்த்துருவாங்க, அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதுக்கெல்லாம் நம்ம அதனாலதான் அரசியலை விட்டு நிறைய பேர் ஒதுங்கிட்டாங்க. நல்லவங்க எல்லாம் ஒதுங்கினது காரணம் என்னன்னா, அரசியல்ல ஒரே சண்டை. நீங்க திறந்து பாருங்களேன், ஒருத்தர் திட்டுறத பாருங்களேன். ஒரு ஐபிஎஸ் படிச்சவர், அவர் போலீஸ் அதிகாரியா இருந்தப்போ நல்ல பேர் வாங்கினவர் அரசியலுக்கு வந்துட்டாரு ஐபிஎஸ் விட்டு. அவர் பேசுற வார்த்தை இருக்க, ஐயா கிராமத்துல படிக்காதவங்க கூட அப்படி பேச மாட்டான். கேட்டா அரசியல் அப்படிதான் அப்படின்னு சொல்லுவாங்க. கேட்டா அப்படி பேசினாதான் தொண்டனுக்கு அது போய் சேரும், தொண்டை உற்சாகம் அடைவான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பேசுற வார்த்தைகள், ஒருத்தரை பார்த்து பேசுற வார்த்தைகள் அரசியல்ல அது அதனாலதான் நல்லவங்களாம் ஒதுங்கிட்டாங்க. அந்த காலத்துல காந்தி மாதிரி, காமராஜர் மாதிரி ஆளுங்க, அண்ணா மாதிரி ஆளுங்க அரசியலுக்கு வந்தாங்க. இப்ப எல்லாம் நல்லவங்க ஒதுங்கிட்டாங்க. அரசியலுக்கு மட்டும் இல்ல, பொது வாழ்க்கை சபைகள்ல இருக்கக்கூடிய நிர்வாகத்துக்கு கூட நல்லவங்க எல்லாம் இப்ப வர்றது இல்ல. ஐயா சண்டை நடக்கையா சபைகள்ல, நிர்வாகத்துக்கு தேர்தல் நடக்கிறது. இப்ப நல்லவங்க குறைஞ்சு போயிட்டாங்க, அதுக்கு எலெக்ஷன்ல நிக்க மாட்டேங்கிறாங்க. முன்னால படிச்சவங்க எல்லாம் நின்னாங்க, நல்லவங்க எல்லாம் நீங்க படிச்சவங்க, நீங்க நல்லவங்க, நீங்க நில்லுங்க அப்படின்னு நிக்க வச்சாங்க. இப்ப அப்படி இல்லை. ஐயா சண்டை, அடிப்படை சண்டை, கண்ணாபின்னான்னு சண்டை வருது, வாயில வந்தபடிலாம் பேசுறாங்க. எனக்கு வேண்டாம், எனக்கு நிர்வாகம் வேண்டாம். சிலர் அந்த ஓட்டு போடுறதுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு சந்தா கொடுக்கணும் சபைக்கு, அது கொடுக்கறது இல்லை. இவ்வளவு சந்தா கட்டினா ஓட்டு வரும், அதனால அவ்வளவு சந்தா நான் கட்ட மாட்டேன், எனக்கு ஓட்டே வேண்டாம், போ சபைக்கு போவேன், ஆவிக்குரிய காரியங்கள்ல பங்கெடுப்பேன், வந்துருவேன், நிர்வாகம் வேண்டாம், ஓட்டு போட மாட்டேன். ஏன்னா பாரம்பரிய சபைகள்ல ஓட்டு இருக்கு. அது சரியான ஒரு தலைமைக்கு உரியது அல்ல. திறமையானவங்களா இருக்கலாம், நல்லவங்களா இருக்கலாம், டீசென்டா இருக்கலாம், ஜென்டில்மேனா இருக்கலாம். ஆனா தலைமை என்று வந்தால் அந்த சண்டை போடுகிறவர்களையும் சந்தித்து அவர்களையும் வெற்றிகரமாக கையாள வேண்டும். முதல்ல நீங்க பாத்தீங்கன்னா மோசே எங்கிருந்து உருவாகிறான் தெரியுமா? சண்டையில இருந்து தான் அவன் உருவாகிறான். யாத்திராகமத்துல நம்ம வாசிக்கிறோம் 2ஆம் அதிகாரம்
13ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். 2 பேர் சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. அவன் மறுநாளிலே வெளியே போன போது எபிரேய மனுஷர் இருவர் சண்டை பண்ணி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அவன் அநியாயம் செய்கிறவனை நோக்கி, நீ உன் தோழனை அடிக்கிறது என்ன என்று கேட்டான். அதற்கு அவன், எங்கள் மேல் உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவன் யார்? நீ எகிப்தியனை கொன்று போட்டது போல என்னையும் கொன்று போட நினைக்கிறாயோ என்றான். அப்பொழுது மோசே காரியம் நிச்சயமாய் வெளிப்பட்டது என்று பயந்தான். பார்வோன் அந்த காரியத்தை கேள்விப்பட்ட போது மோசேயை கொலை செய்ய வகை தேடினான். மோசே பார்வோனிடத்திலிருந்து தப்பி ஓடி மீதியான் தேசத்தில் போய் தங்கி, பாருங்க, ஒரு சண்டை, மோசே சண்டை போடல, மோசேக்கு அது நேரடியா அந்த சண்டையில சம்பந்தம் கிடையாது. 2 இஸ்ரவேல் மக்கள் 2 பேர் சண்டை போடுறாங்க. அவங்கள சமாதானம் பண்றதுக்கு முயற்சி பண்றாங்க. அப்போ சமாதானம் பண்ணும்போது முயற்சிக்கும் போது ஒருத்தன் என்ன சொல்றான், எகிப்தியனை ஒருத்தனை ஏற்கனவே கொண்டு இருந்தான். ஒரு எகிப்தியன் ஒரு இஸ்ரவேலனை அவனுக்கு அநியாயம் பண்ணின போது இவன் அதை கொன்று போட்டான். ஒருவேளை இவனுக்கு அந்த அதிகாரம் இருக்கலாம், எகிப்திய இளவரசியின் மகன், அந்த விதத்தில் அந்த அதிகாரம் இருந்திருக்கலாம். அல்லது இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு பிரதிநிதியாக அதை அவன் செய்திருக்கலாம். சட்டப்படி அல்லது ஆண்டவருடைய பார்வையில அது கொலையா இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அவன் சொல்றான், 2 பேர் சண்டை போடுறாங்க. மோசே என்கிற தலைவன் அல்லது தலைவனாக முடி அழைக்கப்பட்டவன் அல்லது தலைவனாக முயற்சிக்கிறவன், வாஞ்சிக்கிறவன் போய் 2 பேர் சண்டையை சமாதானம் பண்றான். ஏய் மோசே, உன் யோக்கியம் எங்களுக்கு தெரியாதா? நீ என்ன பெருசா சண்டை போட வந்துட்ட? என்னையும் வெட்டி கொள்ள போறியா? எப்படி கேட்டான் பாருங்க. அவன் நாட்டை விட்டே ஓட வேண்டியதாயிடுச்சு. அவன் உயிருக்கே ஆபத்து. 2 பேர் போடுற சண்டைய சமாதானம் பண்ண போனதுனால உயிருக்கு ஆபத்து. பார்வோன் இவனை கொல்வதற்கு முயற்சி பண்ணான். நாட்டை விட்டே போக வேண்டியதாயிடுச்சு. வேற ஒரு நாட்டுக்கு போக வேண்டியதாயிடுச்சு. அப்படி நாம் மாத்திரம் அப்படி ஒரு சூழ்நிலையில சிக்கி இருந்தா, அதோட எனக்கு யாரு பிரச்சனையும் வேண்டாம். எவன் சண்டை போட்டா என்ன, எவன் மண்டை உடைச்சா என்ன, எவன் இருந்தா என்ன, எவன் செத்தா என்ன, நான் இப்படிதான் போய் சமாதானம் பண்ண போய் என் உயிருக்கு ஆபத்து வந்துச்சு, நாட்டை விட்டே ஓடி வர வேண்டியதாயிடுச்சு என்று நினைப்போம். ஆனா மோசே திருந்தினானா? திருந்தல. அவன் என்ன பண்ணா பாருங்க. யாத்திராகமம் 2:16 மீதியான் தேசத்து ஆசாரியனுக்கு 7 குமாரத்திகள் இருந்தார்கள். அவர்கள் தன் தகப்பனுடைய ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டும்படிக்கு அங்கே தண்ணீர் முண்டு தொட்டிகளை நிரப்பினார்கள். அப்பொழுது மேய்ப்பர்கள் அவர்களை துரத்தினார்கள். மோசே எழுந்திருந்து அவர்களுக்கு துணை நின்று அவர்களுடைய ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டினார். போனது வெளிநாட்டுக்கு, மீதியான் நாடு. எகிப்து நாட்டுல தான் பிறந்து வளர்ந்திருக்கிறான். எகிப்து நாடுதான் அவனுக்கு தெரிஞ்ச நாடு. மீதியான் நாடு வெளிநாடு. அது சுத்தமா அவனுக்கு அந்த நாட்டுக்கு சம்பந்தம் இல்லை. அந்த நாட்டுக்கு அவன் போயிருக்கிறான். அந்த நாட்டுல அவன் ஒரு என்ன சொல்லலாம், ஒரு ஒரு ஃபாரினர், அந்நியன். அவனுக்கு அந்த நாட்டுக்கு சம்பந்தம் இல்லை. அங்க ஒரு அநியாயம் நடக்குது. சில பெண்கள் ஆட்டுக்கு தண்ணீர் காட்ட போறாங்க. ஆண் மெய்ப்பர்கள் அவங்கள துரத்துறாங்க. அவங்களுக்கு ஒரு அநியாயம் நடக்குது. அங்க அந்த ஊரும் புதுசு, மொழியும் புதுசு, மக்களும் புதுசு. இப்பதான் அடிபட்டு உயிருக்கு ஆபத்து நாட்டை விட்டே ஓடி வந்திருக்குது. இப்பயாவது புத்தி வரணும்ல, இப்பயாவது மாறணும்ல, மாறல. அங்கேயும் போய் அந்த பெண்களுக்கு உதவி செய்து அந்த மோசே உதவி பண்ணவொன்னு அவங்க பயந்துட்டாங்க. ஒரு ஆண் வந்துட்டான், ஒரு ஆண் உதவிக்கு வந்துட்டானோன்னா விட்டுட்டாங்க. அவங்களுக்கு அவங்க அப்பா கேட்கிறாரு, என்ன இவ்வளவு சீக்கிரமா நீங்க வந்துட்டீங்க? இல்ல, இந்த மாதிரி ஒரு எகிப்தியன் உதவி பண்ணதுனால, இல்லைன்னா எங்களை கடைசியில தான் நாங்க எங்க ஆட்டுக்கு தண்ணி காட்ட வேண்டியிருக்கோம். பெண்களை கடைசியில தான்
ஓடுவாங்க. முதல்ல ஆண்கள் தான் தங்களுடைய ஆடுகளுக்கு தண்ணி காட்டுவாங்க. சொன்ன உடனே அவனை கூட்டுவாங்கன்னு சொல்லி அவனுக்கு வீட்டுல அடைக்கலம் கொடுத்து தன்னுடைய மகளையே திருமணம் செய்து வைத்தான். நல்லா கவனிங்க. இதான் மோசேக்குள்ள அந்த தலைமை பண்பு இருந்துச்சு. அவன் மீதியான் தேசத்துக்கு போகணுன்றது தேவனுடைய சித்தம். அவன் அங்க போய் வனாந்தரத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். அங்க போய் மேய்க்கிற அந்த மேய்க்கிற திறமை, மேய்ப்பன் என்கிற ஒரு பயிற்சி பெறணும்னு கர்த்தருடைய சித்தம். அதனால அரண்மனை பயிற்சி பெற்றுட்டான். ஒரு தலைவனுக்கு 2 பயிற்சி தேவை. அரண்மனை பயிற்சி, அதுதான் திறமைகள், ஸ்கில்ஸ். இன்னொன்னு வனாந்திர பயிற்சி, அதுதான் குணநலன்கள், அதுதான் கேரக்டரிஸ்டிக்ஸ். இப்ப இவன் அரண்மனை பயிற்சி பெற்றுட்டான். எகிப்தின் சகல சாஸ்திரங்களிலும் கற்று தேர்ந்து விட்டான். ஆனா இன்னும் அவனுக்கு வனாந்திர பயிற்சி கிடைக்கல. பொறுமை அதெல்லாம் கிடைக்கணும். வனாந்திரத்துல அது கிடைக்கும். அதனாலதான் ஆண்டவர் மீதியானுக்கு அவனை கொண்டு போனார். ஆனா அங்கேயும் அங்கே ஒரு சண்டை நடக்குது. இவங்க தண்ணி காட்ட போறாங்க. 2 வரியில எழுதியிருக்கு. அதை கொஞ்சம் அந்த காட்சியை கற்பனை பண்ணி பாருங்க. இவங்க தண்ணி காட்ட போறாங்க. வருஷப்படி ஆண்கள்லாம் துரத்துறாங்க. ஏய் பொம்பளைங்க நீங்க கடைசியில வாங்க துரத்துறாங்க. இவன் அதை பார்த்துட்டு இருக்கிறான். அது வாக்குவாதம் நடக்குது. 7 பெண் பிள்ளைகள் சும்மா இருப்பாங்களா? வாய் பேசியிருப்பாங்க. அங்க ஒரு வாக்குவாதம் நடக்குது. ஒரு தள்ளு முள்ளு கூட நடந்திருக்கலாம். ஆடுகளை பிடிச்சு தள்ளி விட்டுருக்கலாம். ஏன்னா அவன் அங்க உட்கார்ந்துருக்கான் தற்செயலா. அதை பார்த்து அவன் உதவி செய்யறான். அதுதான் அந்த நாட்டிலே அவன் 40 வருஷம் வாழ்வதற்கு, அவனுக்கு திருமணம் ஆவதற்கு ஒரு வாசலை திறந்து கொடுத்துச்சு. அதனால ஒரு தலைவன், ஒரு தலைமை பண்பு உள்ள நபர் ஒரு சண்டைய சரியான விதத்திலே அணுகுவார்கள். அதை எப்படி ஆகிலும் சமாதானம் பண்ணுவதற்கு அல்லது அதை தீர்ப்பதற்கு அவர்கள் முயற்சி பண்ணுவார்கள். அது வீட்டுக்குள்ள நடக்குதுன்னா போக முடியாது. ஒரு கணவன் மனைவி வீட்டுக்குள்ள சண்டை போடுறாங்க, நம்ம போக முடியாது. அதே கணவன் மனைவி ரோட்ல சண்டை போட்டா நம்ம நிச்சயமா போய் அவங்கள அட்லீஸ்ட் ஒரு ஃபயர் சர்வீஸ் மாதிரி தண்ணியாவது ஊத்தணும். நமக்கு எதுக்குப்பா வம்புன்னு. ஏன்னா ரோட்ல சண்டை போடுறாங்க. ரோட்ல ஒரு கணவன் ஒரு மனைவியை போட்டு அடிக்கிறான். நமக்கு தெரியாதவங்களா கூட இருக்கலாம். அந்த நேரத்திலேயாவது எப்பா போதும்பா, என்னப்பா விடுப்பா அப்படின்னு நம்ம போய் அங்க போய் யார் மேல தப்புன்னா அதெல்லாம் கேட்டுட்டு இருக்க வேண்டாம். போ மேலதான் தப்பு, என்ன என்கிட்ட சொல்லு, என்ன உங்க 2 பேருடைய பிரச்சனை. அதெல்லாம் அந்த நேரத்துல ஒரு தீ அணைக்கிற மாதிரி தண்ணியாவது ஊத்தி விடலாம். அது ஒரு தலைமை பண்பினுடைய ஒரு காரியம். அதை செய்தா அதுதான் அந்த தேசத்துல உனக்கு ஒரு வழியை திறந்தது. அவன் 40 வருஷம் வனாந்திர பயிற்சி பெறுவதற்கு, ஒரு மெய்ப்பனாக பயிற்சி பெறுவதற்கு, அதுதான் அவனை ஒரு பெரிய தலைவனாக, ஒரு இன்டர்நேஷனல் லீடர். அவன் இஸ்ரேலுக்கு மட்டும் தலைவன் இல்ல, எகிப்து பேரரசினுடைய கண்ணில் விரல விட்டு ஆட்டினவன் மோசே. அவனை ஒரு சர்வதேச தலைவனாய் மாற்றியது. அதான் நமக்கு ஒரு பைபிள்ல போட்டிருக்க, அடாத வழக்கில் தலையிடுகிறவன் நாயை காதை பிடித்து இழுக்கிறவனை போல. அது வழக்கில போய் தலையிடக்கூடாது. அது நமக்கு தேவையில்லை. ஒரு வழக்கு நடந்துட்டு இருக்கு, 2 பேர் ஒருத்தர் நமக்கு தெரியாதவங்க, அதுல போய் நம்ம அந்த வழக்குல தலையிடக்கூடாது. மிஞ்சின கர்மங்கள்லயும் பெரிய காரியங்களிலும் அது வேற. அது மிஞ்சின கர்மம் பெரிய காரியம், அதுல நான் தலையிடுவதில்லைன்னு தாவீது சொல்றான். அந்நிய காரியங்களில் தலையிட்டா பாடு வரும், அந்த பாடு அப்படி தலையிடக்கூடாது பேதுரு சொல்றான். இது அப்படி இல்லை. ஒரு சண்டை நடக்குது, பொது இடத்துல நடக்குது, அதை எப்படி ஆகிலும் அதுக்கு ஒரு சின்ன அதை சமாதானப்படுத்த ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் மாதிரி, தீ பிடிச்சு எரியுது. இதை எப்படி எடுத்துக்கொள்ளணும்னா, தீ பிடிச்சு எரியுது, ஐயோ எனக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை, அது என் வீடு இல்லை, நான் ஒன்றும் தீயணைப்பு துறையில வேலை பார்க்கல, அது ஏன் வேலை இல்லை, எனக்கும் அந்த தீப்பிடிச்சு எரியிற இடத்துக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. உடனே யாரா இருந்தாலும் போறவங்களோ வர்றவங்களோ போய் என்ன பண்ணுவாங்க, அந்த தண்ணீர் எடுத்து ஊத்துவாங்க. அதே மாதிரிதான் அது தேவை. அதுதான் சண்டை என்கிற விஷயத்துல ஒரு தலைமை பண்பு அதை அப்படிதான் அணுகும்.
இப்ப இயேசுநாதருக்கே அது வந்துச்சு. இயேசுநாதருக்கே பாத்தீங்கன்னா மார்க்கு 3 அதிகாரத்துல 21 வசனத்துல இயேசுநாதர் 30 வயசு வரைக்கும் வீட்டை கவனிச்சார். மூத்த மகன் தச்சனா வேலை பார்த்தாரு. வீட்டுக்கு மரியாளுடைய பிள்ளைகள், ஆஃப் பிரதர்ஸ், ஆஃப் சிஸ்டர்ஸ், யாக்கோபு, யூதா போன்றவர்களுக்கெல்லாம் அவங்களெல்லாம் வளர்த்து ஆளாக்கினாரு. 30 வயசு ஆனவன குடும்ப பொறுப்பு, மற்றவங்க எல்லாம் பெரியவங்களாயிட்டாங்க. ஊழிய அழைப்பு வந்தது, ஊழியத்துக்கு வந்துட்டார். இப்ப பாருங்க, சொந்தக்காரங்க எல்லாம் வராங்க, இயேசுவை பிடிச்சிட்டு போறதுக்கு வராங்க சொந்தக்காரங்க எல்லாம். மார்க் 3:21 அவருடைய இனத்தார் இதை கேட்ட போது அவர் மதி மயங்கி இருக்கிறார் என்று சொல்லி அவரை பிடித்துக் கொள்ளும்படி வந்தார்கள். அவருடைய இனத்தார்னா சொந்தக்காரங்க. ஒருவேளை கிளையப்பா கூட அதுல இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். கிளையப்பான்னு எம்மா ஊருக்கு போன 2 சீஷர்கள்ல ஒருத்தன் பேர் கிளையப்பா. இந்த கிளையப்பா யாருன்னா, கிளையப்பா மரியாளுடைய கணவன். இந்த கிளையப்பா மரியாள் யாருன்னா இயேசுநாதருடைய சித்தி. கிளையப்பா மரியாள் இயேசுநாதருடைய சித்தி, மரியாளுடைய தங்கச்சி. கிளையப்பா இயேசுநாதருடைய சித்தப்பா. ஒருவேளை அவரும் வந்திருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். சொந்தக்காரங்க. ஏன்னா 2 பேருக்கும் அந்த ஊர் தான், நாசரேத் தான். மரியாளுக்கு நாசரேத் தான். அங்கதான் இருந்தாங்க. அவங்க சொந்த ஊர் பெத்லகேமா இருக்கலாம் 2 பேருக்கும், மரியாளுக்கும் தாவீது வழியில. ஆனா அவங்க செட்டில் ஆனது நாசரேத்து தான். சொந்தக்காரங்கள்லாம், இனத்தார் எல்லாம் இயேசுவை பிடிச்சிட்டு போக முடியும் வந்தாங்க. என்ன சொல்லி வந்தாங்க? மதி மயங்கி இருக்கிறார். இயேசுநாதருக்கு ஏதோ மனநலத்துல ஏதோ ஞானக்கிருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, பக்தி மூத்தி போச்சு, பக்திக்கு இருக்குன்னு வாங்கல, அந்த மாதிரி நினைச்சுக்கிட்டாங்க. இதுவரைக்கும் அந்த பையன், அந்த இயேசுநாதர் எவ்வளவு அழகா மூத்த மகனா, எவ்வளவு நல்லா குடும்பத்தை நடத்தி, தம்பி தங்கைகளுக்கெல்லாம் ஆளாக்கி, வீட்டுக்கு வேலை செஞ்சு கொடுத்து, ஏன்னா வளர்ப்பு தகப்பன் யோசேப்பு இறந்து விட்டார் என்று வரலாறு சொல்லுகிறார். சொந்தக்காரங்களாம் வந்துட்டாங்க. சித்தப்பா, பெரியப்பா, மாமா, மச்சான் எல்லாம் வந்துட்டாங்க. சொக்காரன்னு எங்க ஊர்ல சொல்லுவாங்க, பங்காளிங்க. பங்காளி மாமா மச்சாலாம் வந்துட்டான். எப்படி வந்திருப்பாங்கன்னு சொல்லுங்க. இப்ப கூட வருவாங்க கிராமத்துல, ஒரு குடும்பத்துல பிரச்சனைனா ஒரு வேன் நிறைய வருவாங்க. ஒரு 10-15 பேர் வருவாங்க, சொந்தக்காரங்க, மாமா மச்சான் பங்காளி வந்து பேசுவாங்க. அந்த மாதிரி ஒரு 10-15 பேர் வந்திருப்பாங்க. நான் அந்த காட்சியை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. மாமா மச்சான் பங்காளி, சித்தப்பன், பெரியப்பன், எல்லாம் ஒரு 10-15 பேர் வந்துட்டாங்க. மதி மயங்கி இருக்கிறார் என்று சொல்லி அவரை பிடித்துக் கொள்ளும்படி வந்தாங்க. என்ன சொன்னாங்க? எப்பா வழி விடுங்கப்பா. இயேசு, என்னப்பா நீ எவ்வளவு நல்ல பிள்ளையா, மூத்த பிள்ளையா இருந்த, குடும்பத்தையே நீதானப்பா, எங்க எல்லாருக்குமே நீதானப்பா ஆலோசகர், எங்க குடும்பத்தையே நீதானப்பா வழி நடத்தின, எல்லாத்தையும் விட்டுட்டு இப்படி வந்துட்டியே. ஏன்னா அவங்களுக்கு இப்படி ஊழியம்லாம் தெரியாது. ஊழியம்னா அவங்க போய் ஆலயத்துல லேவியரா இருக்கணும், லேவி கோத்திரம் கிடையாது. இல்லைன்னா வேத பாரகரா இருக்கணும். அது எந்த கோத்திரம் வேணா வேத பாரகர் ஆகலாம். வேத பாரகரா இருக்கணும். இது என்ன தெருவில் வீட்டுல ஒரு பாட்டுக்கு பிரசங்கம் பண்றாரு, அது அப்ப புதுசு. அப்படி கிடையாது, அப்படி ஒண்ணு கிடையாது. அதனால என்ன நினைச்சிட்டாங்க, அவருக்கு மனநலம் பாதிக்க விட்டுட்டதுன்னு பிடிக்க வந்தாங்க. 10 பேர் எப்படி பிடிச்சிருப்பாங்க? இப்ப அந்த இடத்துல ஒரு வாக்குவாதம் நடந்திருக்கும். சுத்தி இருக்கிறவங்க, என்ன அவர் ஊழியக்காரப்பா? இல்ல உங்களுக்கு தெரியாது, அது எங்க அக்கா பையன், என் தங்கச்சி பையன், அவன் அவருக்கு கொஞ்சம் மனநல சரியில்லை, நாங்க பிடிச்சிட்டு போறோம். அங்க ஒரு தள்ளுமுள்ளு நடந்திருக்கலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன், என்ன எங்க சொந்தக்காரங்க ஒரு 10 பேர் 15 பேர் வேன்ல வராங்க. பிரைட் கென்னடிக்கு கொஞ்சம் மனநல சரியில்லாம போயிடுச்சு, நாங்க கூட்டிட்டு போறோம், நீங்க தப்பா எடுத்துக்காதீங்கன்னு பாதி பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும் போது நிறுத்துறாங்க. எப்படி இருக்கும் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. அக்லி சீனு வாங்க. ஆனா ஆண்டவர் அதை கடந்து வந்தார். அவர் அதை ரியாக்டே பண்ணல. அந்த சீனை இயேசுநாதர் ரியாக்டே பண்ணல. அதுக்கப்புறம் அது முடிஞ்சு போச்சா? அதே மார்க் 3 அதிகாரத்துல 31 வசனம், அப்பொழுது அவருடைய சகோதரரும் தாயாரும் வெளியே நின்று அவரை அழைக்கும்படி அவரிடத்தில் ஆள் அனுப்பினார்கள். அவரை சுற்றிலும் உட்கார்ந்திருந்த ஜனங்கள் அவரை நோக்கி, இதோ உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரரும் வெளியே நின்று உம்மை தேடுகிறார்கள் என்றார்கள்.
அவர்களுக்கு ஒரு பிரதி உத்தரமாக என் தாயார் யார், என் சகோதரர் யார் என்று சொல்லி தம்மை சூழ உட்கார்ந்திருந்தவர்களை சுற்றி பார்த்து, இதோ என் தாயும் என் சகோதரரும் இவர்களே, தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் எனக்கு சகோதரியும் எனக்கு தாயுமா இருக்கிறான் என்றார். சரி, இப்போ சொந்தக்காரங்க எல்லாம் போய் பார்த்தாங்க, நடக்கல. இப்ப அம்மா மரியாள், தம்பிமார், மரியாளுக்கும் யோசேப்புக்கும் பிறந்த ஹாஃப் பிரதர்ஸ் தம்பிமார், யாக்கோபு, யூதா, யோசே, சீமோன், 4 தம்பி, அம்மா 5 பேர் போயிருக்கிறாங்க. போய் வெளியே நின்றுட்டாங்க, உள்ள கூட போன தடவை சொந்தக்காரங்களாம் உள்ள போய் ஏதோ பிடிக்க போய் அது ஒரு மாதிரி ஆயிப்போச்சு, தோல்வி அடைஞ்சு போச்சு. இப்ப அம்மாவும் 4 தம்பியும் போய் ஒருவேளை அழுதுருப்பாங்க, நான் நினைக்கிறேன். அழுதுருப்பாங்க, வெளியே நின்று அழுதுருப்பாங்க. எங்க அண்ணனை பார்க்கணும், எங்க அம்மாவை பார்க்கணும். மக்கள் வந்து சொல்றாங்க, உங்க அம்மாவும் உங்க தம்பிமார்களும் வெளியே நிக்கிறாங்க, உங்களை கூப்பிடுறாங்க. ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? என் தாயார் யார், என் சகோதரர் யார்? சுற்ற உட்கார்ந்து இருக்கிறவங்களை பார்த்து, என் தாயும் என் சகோதரரும் இவர்களே, தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் என் தாயும் எனக்கு சகோதரியும் என் தாயுமா இருக்கிறான் என்றார். ஆண்டவர் அவங்கள பார்க்கவே இல்லை. ஏன்னா அவங்களுடைய நோக்கம் எப்படியாவது அழுது உணர்ச்சி வசப்படுத்தி எப்படியாவது அவரை கூட்டிட்டு போயிடணும். ஏன்னா தாய் பாசம். 30 வருஷம் தாயோடைய மகனோடய இருந்தாச்சு. மகன் தான் எல்லாம், ஞானமான மகன், ஊருக்கே ஆலோசனை சொல்ற மகன், ஊருடைய பிரச்சனைகளே. ஏன்னா கல்யாண வீட்டுல பிரச்சனை வந்தாலே மகன் தான் ஆலோசனை கேட்பா தாய். அப்படிப்பட்ட ஊரா வீட்டு கல்யாணத்துல இருக்கிற பிரச்சனையெல்லாம் தீர்க்கு வைக்கிற அளவுக்கு ஞானம் உள்ள ஒரு மகன் எப்படி விடுவாங்க? கெஞ்சி கூத்தாடுறாங்க. இயேசுநாதர் மறுத்து விட்டார். இல்லப்பா, அந்த தாய் அண்ணன் உறவு, தம்பி உறவுலாம் இப்போ இல்ல, அது இப்ப இல்ல, இப்ப ஊழியம் தான், ஆவிக்குரிய உறவு தான் சொல்லிட்டேன். இப்ப இயேசுநாதரும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் ஒரு சபைக்குள்ள பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன். எங்க அம்மாவும் என் தம்பி மாறும் சொந்தக்காரங்களும் கூட பிறந்தவங்களும் வெளியே நின்று அவரை கூப்பிடுங்க, பாஸ்டர் கூப்பிடுங்க அப்படின்னு வெளியே நின்று அழுகுறாங்க. அவர் இப்போ எங்களை வந்து பார்க்கறதே இல்லை, எங்க வீட்டுக்கு வர்றதே இல்லை அப்படின்னு அழுகுறாங்க. யோசிச்சு பாருங்க, அது எப்படி இருந்திருக்கும்? நம்மளா இருந்தா ஊழியம் பண்றதை நிறுத்திருப்போம். என்னடா இது அசிங்கமா போச்சே. இயேசுநாதரை பத்தி கவலைப்படவே இல்லை. ஒரு தலைவன் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளை எப்படி பார்க்கறான், எப்படி அணுகிறான், எப்படி கையாள்றான், அது ரொம்ப முக்கியம். அது நமக்கு வந்து எப்படின்னா, நம்ம மானம் போயிடுச்சு, அசிங்கமாயிடுச்சு, எப்படி அந்த இடத்துல போய் இனிமே எப்படி நிக்கிறது? எனக்கு அரசியல்வாதிகள்கிட்ட தான் பிடிக்கும். அரசியல்வாதிக்கு மானம், அந்த மானம் பார்க்க மாட்டாங்க. வெக்கம், மானம், சூடு, சொரணை, இது அநேக அரசியல்வாதிகளுக்கு கிடையாது. இந்த மாதிரி விஷயத்துல அது நம்ம ஒரு விதத்துல பாராட்டும். அதை பத்திலாம் கவலைப்பட மாட்டாங்க. அவங்க கருப்பு கொடி காட்டினாலும், கோ பேக்ன்னு சொன்னாலும், செருப்பை தூக்கி அடிச்சாலும் அவங்க அதை பத்தி கவலைப்பட மாட்டாங்க. ஒரு தலைவன், அவனுக்கு தான் நிறைய இந்த மாதிரி சூழ்நிலைகள் வரும். சண்டை என்கிற சூழ்நிலை நிறைய வரும். நான் அப்படி நிறைய சந்திச்சேன். நான் வந்து கொஞ்சம் காமான ஆளு, ரொம்ப பழக மாட்டேன், ரொம்ப பேச மாட்டேன், அப்படிதான் இருந்தேன். அதுதான் என் சுபாவம். ரொம்ப நெருங்கின நண்பர்கள் எனக்கு எனக்கு பிடிச்ச சப்ஜெக்ட பேசக்கூடியவங்ககிட்ட தான் கொஞ்சம் நான் நிறைய பேசுறேன். ஆனா நிறைய சண்டைகளை நான் சந்திக்க வேண்டியதாயிட்டு. என்கிட்ட சண்டை போடல, அதுவும் சிலது நடந்திருக்கு. சபையில, குடும்பத்துல, பல இடங்கள்ல, பல தளங்கள்ல, பல இடங்கள்ல, பல நிலைகள்ல இந்த மாதிரி சண்டைகள் நிறைய சந்திக்க வேண்டியதாயிடுச்சு. முதல்ல எனக்கு என்னமோ மானமே போயிடுச்சு, இனி அவ்வளவுதான், நம்ம உயிரோட இருக்கக்கூடாதுன்னா அப்படிலாம் வந்து முதல்ல அப்படிதான் தோணுச்சு. ஆனா போக 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 சண்டை அப்படின்றதே ஒரு சாதாரண வாழ்வினுடைய, இதெல்லாம் வாழ்க்கையில சாதாரணமாப்பா,
சகஜம் அப்பா. தலைவனுடைய வாழ்க்கையில் சண்டை சகஜம் அப்பா. எழுதிடுங்க. தலைவனுடைய வாழ்வில் சண்டை. நாம் சண்டை போடக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். தலைவன் தலைவி சண்டை போடக்கூடாது. ஆனால் சண்டை ஒரு தலைவன் தலைவி வாழ்க்கையில் சகஜம். அவர்கள் அதை சந்திக்கணும், அதை கையாளணும், அதை கடந்து வரணும், அதை தீர்க்கணும். இப்ப அதுக்கு உதவியா இருக்கிற, ஏன்னா இது ரொம்ப முக்கியமான விஷயம். எனக்கு ஆண்டவர் சொல்லிக் கொடுத்தது, யாரும் எனக்கு சொல்லிக் கொடுக்கல. பல விஷயங்களை நாம் தேவ மனிதர்களிடத்தில், ஆவிக்குரிய தகப்பன்மாரிடத்தில் கற்றுக்கொண்டேன். சில விஷயங்களை ஆண்டவரிடத்திலிருந்து நேரடியாய் கற்றுக்கொண்டேன். ஆண்டவரிடத்திலிருந்து நேரடியாய் கற்றுக்கொண்ட விஷயம் இது. எனக்கு ஆண்டவர் ஒரு நாள்ல சொன்னாரு, உன்னை தலைவன் ஆக்குறதுக்கு தான் இவ்வளவு சண்டைகளை நான் உனக்கு அனுமதிக்கிறேன். உன் வாழ்க்கை பாதையில இவ்வளவு சண்டைகளை அனுமதிக்கிறேன். இப்ப எந்த சண்டை வந்தாலும் என்னால சந்திக்க முடியும். அதை பதஷ்டம் அடையாம அதை கையாள முடியும், பதஷ்டம் அடையாம அதை தீர்க்க முடியும், அதை கடந்து போக முடியும். ஏன்னா அவ்வளவு ஒரு அனுபவத்தை ஆண்டவர் தந்துட்டார். ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு பயிற்சியை கொடுத்துட்டார். இன்னும் நிறைய பேருடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். பர்னபா பவுல் சண்டை, ரெண்டு பேரும் நல்லவங்க. பர்னபாவும் நல்லவன், பைபிள்ல நல்லவன்னு சொல்லி ஒருத்தனை பத்தி சொல்லி இருக்கேன்னா பர்னபாவை பத்தியும் சொல்லியிருக்கேன். அவன் நல்லவனாய் இருந்தான்னு அப்போஸ்தலர் சொல்கிறார். பவுலை பத்தி கூட நல்லவன் சொல்லல, பர்னபாவை பத்தி பைபிள் நல்லவன் சொல்லுது. அவனே சண்டை போட்டான். பவுலாவது கொஞ்சம் வேகமான ஆளு, துடிப்பான ஆளு. அவன் சண்டை போட்டதுல அது ஆச்சரியம் இல்லை. வைராக்கியமான ஆளு. மார்க்கெல்லாம் கூட்டிட்டு போக கூடாது, பாதியிலே ஊழியத்தை விட்டு போனவன், அவனெல்லாம் கூட்டு போக கூடாது அப்படின்னு வைராக்கியமா இருந்தான். ஆனா பர்னபா எப்பேற்பட்டவங்களையும் ஏத்துக்கிடுவான். கருத்து வேறுபாடுதான். பவுலையே ஏத்துக்கிட்டான, பவுலை யாரும் நம்பல, யாரும் ஏத்துக்கல. பர்னபா தானே ஏத்துக்கிட்டான், அங்கீகரிச்சு அவனை கொண்டு போய் அப்போஸ்தலர்கிட்ட எடுத்து சொல்லி சேர்த்து விட்டான். பவுல் எங்க போனாலும் கடாமுடான்னு பேசி வெட்டு குத்து, அங்க போற இடத்துலலாம் அவனை வெட்ட வந்தாங்க, குத்த வந்தாங்க. அப்புறம் யாரும் அவனை கூப்பிடுறதுல வீட்டுல உட்கார்ந்துருந்தான். வெளிநாட்டு ஊழியத்துக்கு பவுலை கூட்டிட்டு போனது பர்னபா தான். இப்ப மார்க்கு பர்னபாவுடைய அக்கா மகன். இப்ப மார்க்கு பாதியில விட்டுட்டு போயிட்டான். அது மார்க்கு செஞ்சது தப்பு தான். ஆனா அடுத்த இன்னொரு வாய்ப்பு கொடுக்கும்படி பர்னபா சொல்றான். பவுல் சொல்றான், அதெல்லாம் கிடையாது. நட்டாட்டுல நடு ரோட்ல விட்டு போனான், காலபாரணவன் நட்டாண்டுல விட்டு போனான். அதெல்லாம் அவனெல்லாம் கூட்டு போக கூடாது, அவனெல்லாம் அசிஸ்டண்டா நியமிக்க கூடாது அப்படின்னு கருத்து வேறுபாடு. இப்ப அதுக்குள்ள நான் ரொம்ப போகல, நேரம் இல்லை நமக்கு. அவங்க சண்டை, அவங்களுக்குள்ள கடும் கோபம் உண்டது. பைபிள் அப்படிதான் போட்டிருக்கு, கடும் கோபம் உண்டு. ரெண்டு பேர் சண்டை போட்டது சரி கிடையாது, அது அவங்க சரி கிடையாது, சண்டை போட்டாங்க. ஆனா அவங்க அதோடு நிறுத்திக்கிட்டாங்க. அதனால ஊழியம் கெட்டு போல. அதனால ஒருத்தர் திட்டிக்கிட்டு நிருபம் எழுதிக்கிட்டு, பவுல் என்னைக்காவது நிருபம் எழுதினானா சொல்லுங்க பாருங்க. இந்த மாதிரி எங்கேயுமே பர்னபா பத்தி ஒரு வார்த்தை கூட எழுதல. பர்னபா எனக்கே ஆவிக்குரிய தகப்பனா இருந்தவர், அவர் அப்படி திட்டலாமா, கோவப்படலாமா? நான் தான் கொஞ்சம் வேகமான ஆளு, கொஞ்சம் தீவிரவாதி, ஏதோ கோபத்துல வாக்குவாதம் பண்ணிட்டேன். அவர் அவங்க அக்கா மகன்றதுனால சொந்தக்காரனுக்கு அவர் சப்போர்ட் பண்ணிட்டாரு, யாரும் சொல்லிடுவாங்க. அக்கா மகையா சொந்தக்காரையா? நானே ஒரு குறிப்பிட்ட ஒரு ஸ்தாபனத்துல நான் இருந்தேன், ஊழியம் செஞ்சேன். அந்த ஸ்தாபனத்தினுடைய ஸ்தாபகருக்கு நான் அக்கா மகன், அவர் எனக்கு தாய்மாமே, நான் அவருக்கு அக்கா மகன். அது அநேகருக்கு தெரியும். அதனால நான் பயந்து பம்மி தான் அந்த ஸ்தாபனத்துல இருப்பேன். ஏன்னா உடனே சொல்லிடுவாங்க, அக்கா மகனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டாரு. அவரும் சப்போர்ட் பண்ண மாட்டாரு, உள்ளுக்குள்ள சப்போர்ட் பண்ணாரு, வெளியே பண்ண மாட்டாரு. எல்லாரும் போய் சொல்லுவாங்க, கென்னடி பிரதருக்கு என்ன அவர் அப்படியே விட்டுட்டீங்க, அவருக்கு செய்யுங்க அப்படின்னு மத்தவங்க போய் சொன்ன பிறகுதான் செய்வார்.
ஆனா செய்வார், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. நானே பம்மி பம்மி தான் இருப்பேன். ஏன்னா உடனே சொல்லிடுவாங்க. நான் கொஞ்சம் கழிவறை எனக்கு சுத்தமா இருக்கணும். தங்குற இடத்துல போன உடனே கழிவறையை தான் திறந்து பார்ப்பேன். கழிவறை சுத்தமா இல்லைன்னா அந்த ஸ்தாபனம் அங்க மிஷினரி பணித்தளத்துல எப்படி இருக்கும்? அதனால நானே கை காசு போட்டு ஒரு ரூம் போட்டு தங்கிடுவேன். ஆனா அது எப்படி வந்துடுச்சுன்னா பின்னால, அவர் என்னையா, அவரு தலைவருடைய சொந்தக்காரரு, அவருக்கு மட்டும் ரூமு. தலைவர் என்கிட்ட சொல்லல, மற்றவங்க கிட்ட சொல்லியிருக்கிறேன். அவன் கை காசை போட்டு ரூம்ல தங்குறான். ஆனா நான் ஸ்தாபனம் அவனுக்கு மட்டும் ரூம் எடுத்து கொடுக்குங்கிற மாதிரி மக்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு என் காதுக்கு தலைவர் சொன்னதா என் காதுக்கு அதுக்கப்புறம் நான் கழிவறையிலே தங்க வச்சாலும் தங்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன் நம்மால தலைவருக்கு தர்ம சங்கடம் வேண்டாம். ஒரு பெரிய தலைவருக்கு சொந்தக்காரா இருக்கிறதுல எவ்வளவு பிளஸ் பாயிண்டும் இருக்கு, மைனஸ் பாயிண்டும் இருக்கு. அது என்னுடைய பாக்கியம். அப்பேற்பட்ட தேவ மனிதனுடைய ஒரு நெவ்யூவா இருக்கிறது எனக்கு பாக்கியம். எவ்வளவோ அவரோடு நேரம் செலவு பண்ணேன். அவருக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சது. அவருடைய சொந்த பிள்ளைகளை கூட அவர் நேரம் செலவு பண்ணதில்லை. ஏன்னா அவங்க எல்லாம் ஹாஸ்டல்ல படிக்க போயிட்டாங்க. இவரும் அந்த பிள்ளைகள் வளர்கிற காலத்துல பல நாட்கள் வெளியூர்கள்ல தான் ஊழியத்துக்கு போயிட்டாரு. ஆனால் அவரோடு நேரத்தை செலவு பண்ணக்கூடிய என்னுடைய இளமை சிறு வயதுல எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைச்சது. அதனால கண்டிப்பா பர்னபாவை சொல்லியிருக்கலாம், அக்கா மகன் ஒண்ணு அவனுக்கு சப்போர்ட் பண்றான் தப்பு பண்ணவனுக்கு எழுதியிருக்கலாம். பவுல் எழுதியிருக்கலாம், எழுதல. நேத்து ஒரு பிரபலமான ஊழியக்காரருடைய ஒரு விளக்க ஆடியோ ஒண்ணு பரவிச்சு. இதை நானும் கேட்டேன். ஒரு ஒரு ஆவிக்குரிய மகளை அனுப்பி வச்சிருந்தாங்க. நான் கேட்டேன். கேட்டப்போ அவர் தன்னுடைய உடன் ஊழியரை தப்பு பண்ணியிருக்கலாம். உடன் ஊழியர் எனக்கு தப்பு பண்ணாரா இல்லையா அது நமக்கு தெரியாது. ஆனா அந்த தன்னுடைய உடன் ஊழியரை அவ்வளவு குற்றச்சாட்டுகள் சொல்றாரு. அது 1 மணி நேரத்துல 3/4 மணி நேரம் தன்னுடைய உடன் ஊழியரை தான் அவருக்கு குற்றம் சொல்றாரு. அவர் துரோகி, அவங்க பிள்ளைகள்லாம் நாசமா போயிருவாங்க, அவர் ஆண்டவர் அடிப்பாரு, அவர் பணத்தை எடுத்துக்கிட்டாரு, கருவிகளை எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு 3/4 மணி நேரம் தன்னுடைய உடன் ஊழியர் தான். உண்மையா கூட இருக்கலாம், அது எனக்கு தெரியல. ஆனா அவர் அத பொது வழியில லட்சக்கணக்கானோர் அதை பார்த்துட்டாங்க. அநேக கிறிஸ்தவ சேனல்கள்ல அதை போட்டாங்க. யூடியூப் சேனல்ல எல்லாம் ஆயிரக்கணக்கில் போயிருக்கு, லட்சக்கணக்கில் மில்லியன் கணக்கில் பார்த்துட்டாங்க. பவுல் எங்கேயுமே எழுதலையே. ஒரு நேரம் சண்டை போட்டுட்டாங்க, வாக்குவாதம் பண்ணிட்டாங்க, பிரிஞ்சுட்டாங்க. ஆனா அது நடந்திருக்க கூடாது, அது சரியில்லைதான். ஆனா அதை அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அதோட விட்டுட்டாங்க, ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டாங்க. எங்கேயுமே பவுல் பர்னபாவை பத்தி எழுதல. பேதுருவை பத்தி கூட எழுதியிருக்கான். பேதுரு யூதர் அல்லாதவர்னு பாகுபாடு காட்டினான், நான் எதிர்த்து நின்னேன்னு கலாத்திய நிருபத்துல எழுதியிருக்கிறான். பேதுருவை பத்தி கூட எழுதியிருக்கிறான். பர்னபாவை பத்தி எங்கேயுமே எழுதல. அதுதான் ஒரு தலைமை பண்பினுடைய சரியான அணுகுமுறை. சில நேரங்களில் யாரோடாவது நமக்கு வாக்குவாதம் வந்து விடலாம், பிரிவினை வந்து விடலாம், நம்மை அறியாமல் நம்முடைய பலவீனத்தால் அல்லது இன்னொருவருடைய பலவீனத்தால் வந்து விடலாம். ஆனா வந்துட்டா அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிடணும். அது கமாவே போடக்கூடாது. அதோட அதை ஃபைலை க்ளோஸ் பண்ணிடணும். அதை பத்தியே பேசக்கூடாது. சரி, இனி இணைந்து செயல்பட முடியாத அளவுக்கு ஆகி போச்சு, ரைட்டு, தனித்தனியா செயல்படுவோம், சமாதானமா இருப்போம், போயிடும். அது அதுலதான் பவுல் நிக்கிறான். அதுக்கப்புறம் பர்னபாவை பத்தி வேதம் ஒண்ணுமே சொல்லல. சிலர் எபிரேய நிருபத்தை பவுல் தான் எழுதினான் என்று, பர்னபா தான் எழுதினான் என்று சில வேத பண்டிதர்கள் கருதுகிறார்கள். ஒருவேளை பர்னபா எழுதி இருக்கலாம் எபிரேய நிருபத்தை என்று கூட நான் கூட நினைக்கிறேன். எனக்கு உறுதியாக சொல்வதற்கு ஆதாரங்கள் இல்லை. ஆனா மார்க்க பத்தி மறுபடியும் எழுதி, எந்த மார்க்கால சண்டை வந்துச்சோ அந்த மார்க்க பாராட்டி அதுக்கப்புறம் பவுல் எழுதுறான். அதனால ஒரு தலைமை பண்பு என்பது ஒரு கருத்து வேறுபாடு, ஒரு பிரிவினை, ஒரு வாக்குவாதம், அது தவறி வந்துடுச்சுன்னா கூட அதை ரொம்ப பெருந்தன்மையோடு, அதை ரொம்ப சமாதானத்தோடு அதை நம்ம அணுகணும். நேரம் இன்னும் ஒரு 5 நிமிஷம் தான் இருக்கு.
அதனால நான் வந்து இன்றையோட இந்த பேப்பரை முடிக்கணும். இதுக்கு மேலேயே நான் இதை வளர்க்க விரும்பல. ஏன்னா இது ரொம்ப முக்கியம். 10 நிமிஷத்துல இந்த சண்டையை பத்தி பேசிட்டு அடுத்த பகுதிக்கு போலான்னு நான் திட்டமிட்டேன். ஆனால் நான் ஆயத்தமான போது ஆவியானவர் என்னோடு பேசினார். இது உனக்கு நான் நேரடியா சொல்லி கொடுத்தது. இது ரொம்ப முக்கியமானது. இதை நீ சொல்லு, விளக்கி சொல்லுன்னு சொன்னார். அதனால உங்களுக்கு விளக்கி சொல்றேன். பேதுருவுக்கும் யூத விசுவாசிகளுக்கும் வாக்குவாதம். அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரத்துல எப்படி போய் கொர்நேலி வீட்டுல போய் சாப்பிடலாம். ஏன்னா யூதர் அல்லாததோடு சாப்பிட மாட்டாங்க. எப்படி சாப்பிடலாம்னு ஒரு பெரிய சண்டை போட்டு விளக்கி சொல்றான். வாக்குவாதம் பண்றாங்க. விளக்கி சொல்றான், அதை தீர்க்கிறான். நான் ஒரு பிரதான அப்போஸ்தலன், கர்த்தர் சொல்லி நான் போயிருக்கிறேன். எப்படி என்ன வந்து நீங்க கேள்வி கேட்கலாம், அவ்வளவுதான். கர்த்தர் உங்களை அடிச்சிருவாருன்னு சொல்லியிருக்கலாம். ஒரே வார்த்தை சொல்லல. அவங்களுக்கு விளக்கம் சொல்றான். எனக்கு இந்த மாதிரி தரிசனம் வந்துச்சு, இந்த மாதிரி கொர்நேலியுக்கும் தரிசனம் வந்துச்சு. கூட நான் கூட்டு போனேன். அதனாலதான் கூட சாட்சிகளை கூட்டு போனேன். கொஞ்சம் பேரை கூட கூட்டு போனான். கேளுங்க அவங்க கிட்ட என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பதில் சொன்னவொன்னு ஏத்துக்கிட்டாங்க. இல்லைன்னா அந்த இடத்துல ஒரு பிரிவினை வந்திருக்கும். பேதுருவுக்கும் விசுவாசிகளும், ஏய் பர்னபாவுக்கும் பவுலுக்கும் பிரிவினை வந்த மாதிரி பேதுருவை அதனாலதான் ஆண்டவர் தலைவனா வச்சாரு. பவுலுக்கே தலைவனா ஏன் பேதுருவை வைத்தார்? பவுலுக்கும் பர்னபாவுக்கும் ஊழிய சாதனைகள்னு பார்த்தா பவுலும் பர்னபாவும் நிறைய ஊழியம் பண்ணியிருக்காங்க. ஆனா பவுலுக்கும் பர்னபாவுக்கும் தலைவர் யாரு? உலகத்திலேயே மிகப்பெரிய படிப்பாளியா இருந்த பவுலுக்கு படிக்காத மீன் பிடிக்கிற பேதுருவை ஏன் ஆண்டவர் தலைவரா கொடுத்தார் தெரியுமா? சண்டை அப்படின்னு வந்துட்டா. ஒரு காலத்துல சண்டை போட்டவன் தான், கத்தி எடுத்து காதை வெட்டினவன் தான். ஆனா சண்டைய தவிர்க்கிறவன். கலாத்திய நிருபத்துல பவுல் பேதுருவை குறை சொல்லி எழுதுறான். நான் பேதுருவை முகமுகமா எதிர்த்தேன், யூதர் அல்லாதவர்னு ஒரு பாகுபாடு காட்டினார், மாய்மானம் பண்ணார்னு எழுதுறான் பப்ளிக்கா. நேத்து அந்த ஊழியக்கார யூடியூப்ல போட்ட மாதிரிதான் பவுல் பேதுருவை பத்தி யூடியூப்ல போட்ட மாதிரிதான். ஆனா பேதுரு எழுதும் போது எழுதுறான், விளக்கம் கூட எழுதல. அதுக்கு என்ன எழுதுறான்? பவுலுக்கு ஆண்டவர் ஞானம் கொடுத்திருக்கிறார், வருகையை பத்தி அப்படி எழுதியிருக்கிறான். அது சிலர் எனக்கே புரியல, அவ்வளவு ஞானத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதான் பேதுரு. அதனாலதான் பவுலுக்கே தலைவனாய் பேதுரு ஆண்டவர் வச்சார். நம்ம கிட்ட எவ்வளவு வரம் இருக்கு, எவ்வளவு வல்லமை இருக்கு, எவ்வளவு கூட்டம் இருக்கு, எவ்வளவு பணம் இருக்கு, எவ்வளவு கட்டடம் இருக்கு, எவ்வளவு நிலம் இருக்கு, எவ்வளவு வாகனம் இருக்கு, அதெல்லாம் ஆண்டவர் பார்க்கறது இல்லை. எவ்வளவு இந்த சண்டைய நம்ம எப்படி அணுகிறோம். சாந்தம் என்று அதை வேதம் சொல்கிறது. நீதிமொழிகள் 15:18 சொல்கிறது சாந்தம். சாந்தம் உள்ளவன் சண்டையை அமர்த்துகிறான். அதனாலதான் இயேசு மலை பிரசங்கத்துல சொன்னாரு, சாந்தம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். எவ்வளவு சாந்தமா இருக்கிறோமோ அவ்வளவு தலைமை பண்பு நமக்குள்ள வரும். நம்ம சாந்த குமாரா இருப்போம், சாந்தாவா இருப்போம். இப்ப சண்டை வராத வரைக்கும். சண்டை வந்துடுச்சுன்னா சாந்தம் எல்லாம் பறந்து போயிடும். சாந்தம் எல்லாம் பறந்து போயிடும். அந்த சண்டையிலும் வாக்குவாதத்திலும் நம்மை ஒருத்தர் வந்து அசிங்கப்படுத்தும் போதும், ஒருத்தர் அவமானப்படுத்தும் போதும் சாந்தமா இருக்கிறது தான் தலைமை பண்பினுடைய முக்கியமான மைய புள்ளி. யாக்கோபு 4:2 சொல்கிறது. அதுக்கு நாம செய்ய வேண்டியது என்ன? ஒரே ஒரு ரகசியத்தான் சொல்லுவேன், ஜெபம் பண்ணுங்க. நான் அதை தான் செய்யறேன். நான் ஒருத்தர்கிட்ட சண்டை போட மாட்டேன். என்ன எத்தனையோ பேர் அவமானப்படுத்திருக்காங்க, அசிங்கப்படுத்திருக்காங்க. நான் சண்டை போடுறதுலாம் கிடையாது, ஜெபம் பண்ணுவேன். இப்பவும் என் பிள்ளைங்க, ஆவிக்குரிய பிள்ளைங்க சொல்லுவாங்க, அண்ணே 2 அடி வேணா அடிச்சிருங்க, 2 திட்டி நீங்க ஆண்டவர்கிட்ட போட்டு கொடுத்துறாதீங்க, எங்களை அடிச்சு விடுவாரு என்று வேடிக்கையாக சொல்லுவாங்க. யாக்கோபு 4:2 படிச்சு நம்ம முடிக்கிறோம். நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை, நீங்கள் கொலை செய்தும் பொறாமை உள்ளவர்களாய் இருந்தும் அடையக்கூடாமற் போகிறீர்கள். நீங்கள் சண்டையும் யுத்தமும் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனாலே உங்களுக்கு சித்திக்கிறது இல்லை. நீங்கள் சண்டையும் யுத்தமும் பண்ணியும் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனால. சண்டைக்கு தீர்வு மாற்று மருந்து ஜெபம். சண்டை போட்டாதான் சில விஷயங்கள் சண்டை போட்டா நடக்குது. ரோட்டுக்கு இழுத்துட்டா நடந்துடும். சில விஷயங்கள் சண்டை போட்டா நடக்குது, உண்மைதான். அரசியல்லையும் சரி,
வீட்லயும் சரி அலுவலகத்திலையும் சரி நடக்குது, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா வேதம் சொல்லுது, சண்டை போட்டு நடக்காத எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. ஜெபம் பண்ணா நடக்கும். நீங்கள் சண்டை பண்ணியும் நடக்கல, விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனால் அது நடக்கல. ஜெபம் பண்ணுங்க. ஒரு சண்டை வருது உங்களை நோக்கி, ஜெபத்துல வைங்க. சண்டை போட்டாதான் இது நடக்கும்னு ஒரு விஷயம் வருது, சண்டை போடாதீங்க, ஜெபம் பண்ணுங்க, நடக்கும். ஒரு தலைவன் ஒரு ஆவிக்குரிய தலைவன், உலக தலைவர்களுக்கும் ஜெபத்துக்கும் சம்பந்தம் இல்லை. ஒரு ஆவிக்குரிய தலைவன் ஜெபிக்கிறவனாக இருப்பான். அவன் எல்லாத்தையும் ஜெபத்துல போய் சொல்லுவான். ஆண்டவரே, இப்படி என்ன இப்படி சண்டை போடுறாங்க ஆண்டவரே. அவருக்கு தெரியும், இருந்தாலும் அவன் போய் எங்க போய் கொட்டுவான். இப்படி சண்டை போடுறாங்க ஆண்டவரே, என்ன இப்படி பேசுறாங்க ஆண்டவரே, இப்படி அவமானப்படுத்துறாங்க, அசிங்கப்படுத்துறாங்க. ஆண்டவர்கிட்ட போய் சொல்லணும். ஆண்டவர் அதை அவர் தீர்த்து வைப்பார். ஜெபம் ஒரு ஆவிக்குரிய தலைவன். இந்த சண்டை என்பதற்கு மருந்து ஜெபம் தான். சண்டைக்கு மருந்து சாந்தம். சாந்தம் எப்படி வருகிறது? ஜெபத்தால் வருகிறது. சில நேரங்களில் சாந்தம் சண்டையை அமர்த்துவதற்கு தான், ஆனால் சண்டையை தீர்ப்பதற்கு சாந்தம் சில நேரங்களில் பயன்படாது, ஜெபம் தான் பயன்படும். அப்போ ஒரு ஆவிக்குரிய தலைவன் ஜெபம் இல்லாமல், நான் ஒருத்தரை பத்தி சொன்னேன், அவருடைய பாட்டு எனக்கே ஆசீர்வாதமா இருக்கு, நான் பாடுறேன், அவருக்காக நான் ஜெபிக்கிறேன், அவர் காக்கப்படணும்னு ஜெபிக்கிறேன், உண்மையா ஜெபிக்கிறேன். அவர் மேல எனக்கு அவருடைய கிருபைகள் மேல எனக்கு மரியாதை உண்டு, அவர் மேலே மரியாதை உண்டு. ஆனா அவர் ஒரு உபதேசத்துல மாட்டிக்கிட்டார். அந்த உபதேசம் என்ன சொல்றது? நீ ஜெபம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஆண்டவர் எல்லாத்தையும் சிலுவையில முடிச்சிட்டார். அப்புறம் எதுக்கு ஜெபம் பண்ணணும்? நீ வர்ஷிப் பண்ணும் போதும், ஆராதிக்கணும், நன்றி செலுத்து, துதி போதும், ஜெபமே பண்ண வேண்டாம். அப்படிதான் அவங்க போதனை. அதனாலதான் அவரு இப்படி மாட்டிக்கிட்டார். காரணங்கள் அது ஒண்ணு. நம்ம ஜெபம் பண்ணணும். ஜெபத்துல கொண்டு போய் எல்லாத்தையும் ஊத்தணும். ஜெபிச்சா சண்டைகளை தவிர்க்கலாம், சண்டைகளை தீர்க்கலாம், சண்டைகளை தாண்டலாம், தலைவனாக விளங்கலாம், ஜெபிக்கலாம். பிதாவே, இயேசுவின் நாமத்துல ஜனங்களுடைய சண்டைகளுக்கு தப்புவித்து ஜாதிகளுக்கு தலைவனாக்குகிறீர். 3 பன்மை அங்க இருக்கு. ஜனங்கள், சண்டைகள், ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் சண்டையை சந்திக்க வேண்டியது வரும், ஒன்றுக்கு மேற்பட்ட சண்டைகளை சந்திக்க வேண்டியது வரும். அப்படி என்றால் ஜாதிகளுக்கு தலைவர், வெறும் இஸ்ரவேல் ஜாதிக்கு மட்டுமல்ல, சுத்தி இருக்கிற பெலிஸ்தர்கள், மோவாபியர், அம்மோன் புத்திரர் எல்லாருக்கும் தாவீதை தலைவனாக்கினார். அவங்க எல்லாம் தாவீதுக்கு கப்பம் கட்டினாங்க. மெசொப்பொத்தேமியா வரைக்கும், ஈரான் ஈராக்கு வரைக்கும் தாவீதினுடைய ஆட்சி இருந்ததாக பைபிள் சொல்கிறது. அவ்வளவு சண்டைய அவன் குடும்பத்துல அவனை ஒதுக்கி வச்சாங்க. கோலியாத்தை பார்க்க வந்த அண்ணமார் சண்டை போட்டாங்க. அதுக்கப்புறம் மீகாள் குடும்பத்துல பார்த்தா மீகாள் சண்டை போட்டா. அவ்வளவு சண்டைகளை, ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு. அப்சலோமால் துரத்தப்பட்ட போது ஒருவன் களை தூக்கி எரிஞ்சு ரத்த பிரியனை திரும்ப போன்னு சொன்னா. நிறைய சம்பவங்கள் தாவீதுக்கு உண்டு. ஆண்டவரே, நாங்க சண்டைக்காரர்களை விட்டு அவங்களை தவிர்த்து விடாதபடி அவங்களுக்கும் நாங்க ஊழியம் செய்யணும், அவங்களுக்கு நாங்க உதவி செய்யணும், அவங்களுக்காக ஜெபிக்கணும், அவங்கள நாங்க ஒதுக்கிடக்கூடாது. சண்டைகளை தவிர்க்கணும், தவிர்க்க இயலாத சண்டைகளை தீர்க்கணும் அல்லது அதை தாண்டணும். ஜெப ஆவி எங்களுக்கு தாங்க, எங்களை ஜெபிக்கிறவர்களாய் மாற்றுங்க. ஜெபம் ஒரு பழக்கமா மாறணும். தனி ஜெபம், குழு ஜெபம், குடும்ப ஜெபம். ஜெபத்தால சண்டைகளை தீர்க்க ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். குடும்பத்தில் இருக்கிற எல்லா சண்டைகளையும், வேலை ஸ்தலத்துல, வெளி இடங்களில, சபைகள்ல இருக்கிற எல்லா சண்டைகளையும் நீர் தீர்த்து வைக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை அதற்கு பயன்படுத்துவீராக. ஹோஸ்ட
ரெக்கார்ட் பண்ற தம்பிய வந்தவர்களை ஆசீர்வதியும், வராதவர்களை கொண்டு வாரும். இந்த ரெக்கார்டிங்க பார்க்க போகிறவர்களை ஆசீர்வதியும். இந்த கோர்ஸை தொடர்ந்து கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும். அடுத்த வகுப்பை பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.